அஹ், வணக்கம். இன்று விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள், திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை எலும்பை முறித்து விடுவேன் என்று பேசியுள்ளார். இது எந்த விதத்தில் இது சரியான அரசியல் என்று தெரியவில்லை. ஒரு முதல்வரையே எலும்பை முறித்து விடுவேன் என்று சொல்லும் இந்த திமுகவின் எம்எல்ஏக்களும் அவரது தொண்டர்களும் இப்படி இருக்கும்போது நாட்டின் மக்களுக்கு எந்த விதத்தில் பாதுகாப்பு இருக்கும்? அவர் கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னார் என்றால், சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டால் சென்று விடுகிறார்கள், ஓடிவிடுகிறார்கள். ஆகையால் ஒரு நண்பர் சொன்னது போல சட்டமன்றத்தை இழுத்து பூட்டிவிட்டுத்தான் பேச வேண்டும் என்று கூறினார். அதற்கு ஒரு எதிர்க்கட்சியாக எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றும் இல்லை. அதுதான் அரசியலும் கூட. அந்த எதிர்ப்பு நாகரிகமான அரசியலாக இருக்க வேண்டும், நாகரிகமான பேச்சாக இருக்க வேண்டும், கண்ணியமான பேச்சாக இருக்க வேண்டும். ஒரு முதல்வரை முடிந்தால் சட்டமன்றத்தை பூட்டி பாருங்கள், உன் எலும்பை முறித்து விடுவேன், இப்படியெல்லாம் சொல்வது எந்த வகையில் ஜனநாயகத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும்? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நானும் தாவேக்காவில் ஒரு உறுப்பினர் தான். எங்கள் கட்சியில் ஒருவர் தவறு செய்தாலும் அதற்குண்டான தண்டனையை, அது எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, கடைநிலை தொண்டனாக இருந்தாலும் சரி, அதற்கு பாதிக்கப்படுவார் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் உள்ளது. ஆக ஒரு முதல்வர் அவர்களையே கையை உடைத்து விடுவேன் என்று சொல்வாரானால், அப்பொழுது அந்த தொகுதி மக்களுக்கும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கும் திமுகவினரால் எந்த வகையில் பாதுகாப்பு இருக்கப் போகிறது? ஆக இது ஒரு தாவேக்காவினருடைய அடிப்படை உறுப்பினராக உள்ள நானும் ஒரு சக மனிதன் என்ற ஒரு மனிதாபிமானியாகவும் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த அராஜகத்தனமான பேச்சு தொண்டர்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தி வன்முறையை தூண்டுவது விதமாக உள்ளது. ஆகையால் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது ஒரு முதல்வர் என்பதால் மட்டுமல்ல, இது பொது சொத்துக்கும் பொதுமக்களுக்கும் அச்சத்தை விளைவிப்பதாக இருக்கும் இந்த கருத்து. சட்டமன்றத்தில் இதற்கு முன்பு வீர பெண்மணி ஜெயலலிதா அவர்களை திமுகவினர் என்ன செய்தார்கள் என்பது தமிழ்நாடு இல்லை, இந்தியா அறிந்த ஒன்று. ஜெயலலிதா அம்மையார் அவர்களை, அந்த சிங்கப்பெண்ணை, அந்த வீர மங்கையை தலைமுடியை பிடித்து இழுத்து சேலையை உருவி அசிங்கப்படுத்தி அத்தனை ஆண்களுக்கு முன்னாடி அந்த பெண்மணியை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள் என்பதை நாடறிந்த விஷயம். அந்த அம்மையாரை எவ்வளவு அநாகரிகமாக பேசினார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அப்பொழுது இருந்த அதே அநாகரிகமான பேச்சும் நடத்தையும் இப்பொழுதும் இருக்கிறது என்றால், இது மக்களுக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். ஆக இந்த பேச்சுக்கு ஒரு சக மனிதனாகவும் தாவேக்காவுடைய தொண்டனாகவும் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.